Hi, hello, welcome. This is Where Level Kalvi YouTube channel, 12th Standard Computer Applications, Chapter number 3, Introduction to Database Management System அப்படின்ற டாப்பிக்கில் நாம் இதுவரையும் 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த 5 வீடியோஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ வாட் இஸ் டேட்டா, வாட் இஸ் டேட்டாபேஸ் அண்ட் வாட் இஸ் டிபிஎம்எஸ் அப்படின்றத பற்றியான எக்ஸ்பிளனேஷன். அண்ட் செகண்ட் வீடியோவில் எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்றத பற்றியும் அந்த டிபிஎம்எஸ் உடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி செகண்ட் வீடியோவும், டேட்டா மாடல்ஸ், வாட் இஸ் டேட்டா மாடல்ஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் டேட்டா மாடல்ஸ் அப்படின்னு மூணாவது வீடியோலையும், அண்ட் கீஸ் இன் ஆர்டிபிஎம்எஸ், பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, கேண்டிடேட் கீனா என்ன, இந்த மாதிரி கீஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றியான விஷயங்களையும், அண்ட் பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்றத நாலாவது வீடியோலையும், அண்ட் தென் what is ER model and what is the purpose of ER model, what is the meaning of ER model and what are the basic concepts of ER model அப்படின்றத சின்னதாக ER மாடல்லாம் என்னன்றத ஒரு இன்ட்ரோடக்ஷனை அஞ்சாவது வீடியோவும் நாம் பார்த்தோம். ஸோ ER மாடலுடைய பேசிக் கான்செப்டை பற்றியான விஷயங்களை நாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். அந்த ER மாடல் பேசிக் கான்செப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா there are 3 basic concepts are there. Number 1, entity or entity type, attributes and relationship. இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம். எப்படி இஆர் மாடல்னால் 3 பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1 என்டிட்டி, அந்த என்டிட்டியை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நம்பர் 1 வீக் என்டிட்டி, நம்பர் 2 ஸ்ட்ராங் என்டிட்டி. அண்ட் ஆட்ரிபியூட்ஸை நாம் வந்து 4 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். நம்பர் 1 key attribute, number 2 composite attribute, number 3 multi-value attribute, number 4 derived attribute, and then third one, that is relation, that is one-to-one relation, one-to-many relation, many-to-one relation, many-to-many relation. இப்படின்றத பற்றியான விஷயங்களை நாம் லாஸ்ட் வீடியோவில் கடைசியாக இதோட நாம் முடிச்சிருந்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நாம் என்டிட்டி அப்படின்றத பற்றியான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். பொதுவாக இந்த இஆர் மாடல் பேசிக் கான்செப்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நாம் என்டிட்டி, ஆட்ரிபியூட், ரிலேஷன் இந்த மூணையும் நாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறது த பர்பஸ் ஆஃப் இஆர் மாடல் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அதில் பாருங்கள், தீஸ் ஆர் த ஜென்ரல் கான்செப்ட்ஸ் விச் ஹெல்ப் டு கிரியேட் அன் இஆர் டயக்ராம் அண்ட் ப்ரொடியூஸ் அன் இஆர் மாடல். இஆர் டயக்ராமை கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அண்ட் இஆர் மாடலை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 3 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ், இந்த 3 இருக்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, எனி டேட்டாபேஸ் டிசைன் கேன் பி கிரியேட்டட் அண்ட் வியூ. எந்த டேட்டாபேஸ் டிசைனை வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம், வியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டு நோ த கான்செப்ட் இன் த டேட்டாபேஸ் டிசைன். இந்த 3 பேசிக் கான்செப்ட்ஸ் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்க முடியும், டேட்டாபேஸ் டிசைனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ், எனி டேட்டாபேஸ் டிசைன் கேன் பி கிரியேட்டட் அண்ட் வியூ. டேட்டாபேஸ் டிசைனை கிரியேட் பண்ண முடியும், வியூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டு நோ த கான்செப்ட் இன் த டேட்டாபேஸ் டிசைன், அந்த டேட்டாபேஸ் டிசைனில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இஆர் பேசிக் கான்செப்ட்ஸ், இஆர் மாடல் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலோடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றதையும் அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றதையும் நாம் இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ நாம் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட், அதாவது இந்த வீடியோவில் என்டிட்டி டைப் அண்ட் என்டிட்டி செட், இந்த 3 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டிட்டி அப்படின்றத லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். என்டிட்டி கேன் பி எனிதிங், ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அனிமேஷன். என்டிட்டி அப்படின்றது எந்த ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லைனா அனிமேஷனாக இருக்கலாம், அதாவது ஒரு இமேஜாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆப்ஜெக்டாகவும் அனிமேஷனாக இருக்கணும் அப்படின்னா, விச் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் பை எனி ஒன். யார் பார்த்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஈவன் பை எ காமன் மேன், ஒரு காமன் மேன் பார்த்தாலும் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை தான் நம்ம என்டிட்டி அப்படின்றத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ டேபிள் ஆஃப் அ ஸ்டூடெண்ட், it consists of roll number, student name, age and mobile number. Then each student in the table has entity. Roll number, student name, age, mobile number. இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர், அவங்களுடைய நேம் இருக்குது, அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கான கான்டாக்ட் நம்பர், அதாவது மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ, ஏஞ்சல், பிரியா, அனாலிசா, இந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு என்டையர் ரோ. இந்த என்டையர் ரோவை தான் நாம் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்டிட்டின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சா, ஒரு டேபிள் நாம் வந்து உருவாக்குறோம். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோ, ஒவ்வொரு ரெக்கார்டும், ஒவ்வொருத்தர் பற்றியான இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஆண்ட்ரூ வந்து அவருடைய ரோல் நம்பர் 1, அவருடைய ஏஜ் என்ன 18, அவருடைய மொபைல் நம்பர் என்ன 7089111722 அப்படின்றது. ஆண்ட்ரியூ பற்றியான டோட்டல் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அதை தான் நாம் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
இந்த ஆண்ட்ரிவை நாம் வந்து ஈஸியாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அவருடைய ரோல் நம்பர் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் அப்படின்றத நாம் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ரோல் நம்பர் இஸ் அ ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி இப்போ நம்பர் 1 யார் அப்படின்னா அது ஏஞ்சலா, பிரியாவா, அனலிசாவா அப்படின்றது நமக்கு கன்ஃபியூஷன் வராது. அதுவே ஆண்ட்ரிவ்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்ட்ரிவை எப்படி நாம் வந்து இதுதான் ஆண்ட்ரிவ் அப்படின்றத நாம் வந்து எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரோல் நம்பர் மூலமாக தான் நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இந்த இடத்துல ரோல் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரைமரி கீ. ஸோ ஒரு என்டிட்டி அப்படின்னா அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஒவ்வொன்றையும் நாம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ரோல் நம்பர்ன்றது ஸ்டூடெண்டோடைய ஆட்ரிபியூட், அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது ஆட்ரிபியூட், ஏஜ்ன்றது ஆட்ரிபியூட், மொபைல்ன்றது ஆட்ரிபியூட். இந்த ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ்லையும் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். அந்த ஐடென்டிட்டிக்கு பேர் தான் நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். இந்த டேபிளை பொறுத்த வரையும் ரோல் நம்பர் அப்படின்றது ப்ரைமரி கீ. ஸோ இப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நாம் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ரோ, இதை நம்ம ரெக்கார்டுன்னு கூட சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவையும் நாம் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். காலம் என்னன்னு சொல்லுவோம், ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டும் என்டிட்டி. இது எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணது தான் இந்த டேபிள் அப்படின்றது. ஸோ இதுக்கு நாம் என்னென்னு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். அந்த பேர் தான் என்டிட்டி டைப். இந்த டோட்டல் டேபிளுடைய நேம் என்ன, ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்றது தான் என்டிட்டி டைப். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். என்டிட்டி டைப்னா த என்டிட்டி டைப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டி ஹேவிங் சிமிலர் ஆட்ரிபியூட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டின்றது யாரை சொல்கிறாங்க, ஆண்ட்ரூ, ஏஞ்சல், பிரியா, அனலிசா. ஒவ்வொருத்தவங்களுடைய ஏஜும் இருக்குது, அவங்களுடைய மொபைல் நம்பரும் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களுடைய ரோல் நம்பரும் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே சிமிலர், எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். இப்போ எல்லாருமே சிமிலர் ஆட்ரிபியூட்ஸ். அதான் சொல்கிறாங்க the entity type is a collection of entity having similar attributes. அப்போ இந்த இடத்துல entity typeன்றது நாம் எதை சொல்கிறோம், டேபிளை சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏஞ்சல் அப்படின்றத மட்டும் மார்க் பண்ணி என்டிட்டின்னு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் ஆண்ட்ரிவ்ன்றது என்டிட்டி, பிரியான்றது என்டிட்டி, அனாலிசான்றது என்டிட்டி. இவங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளுக்கு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் பேர் ஸ்டூடெண்ட். அதுக்கு பேர் தான் நாம் என்ன சொல்கிறோம், என்டிட்டி டைப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த டோட்டல் டேபிளுக்கும் நாம் என்டிட்டி டைப்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஆண்ட்ரூ, ஏஞ்சல், பிரியா இவங்கெல்லாம் ஒரு செட்டு தானே. கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸை நாம் என்டிட்டி செட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே என்டிட்டி. இவங்க எல்லாரையுமே நாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா அது என்டிட்டி செட். கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் ஆர் கால்ட் என்டிட்டி செட். இப்போ பாருங்கள், என்டிட்டி செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ். என்டிட்டிஸோடைய கலெக்ஷன் தான் என்டிட்டி செட். அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க, என்டிட்டிஸ் ஆஃப் சேம் என்டிட்டி டைப். எல்லாருமே சேம் என்டிட்டி டைப்பில் இருப்பாங்க. சேம் என்டிட்டி டைப்புன்றது எல்லாருமே சேம் டேபிளில் இருப்பாங்கன்றது தான் மீனிங். இந்த இடத்துல ஆண்ட்ரூ, ஏஞ்சல், பிரியா அப்படின்றவங்க எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்டுன்ற டைப்புக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரே டேபிளில் தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணால் அவங்க என்டிட்டி செட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஸ்டூடெண்ட் அப்படின்றது அந்த டேபிளுடைய பேர். அதை நம்ம என்டிட்டி டைப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஏஞ்சல்ன்றது E1, அதாவது என்டிட்டி 1. அனாலிசான்றது என்டிட்டி 2. ரிமைனிங் உள்ளது எல்லாமே E1, E2, E3, E4 அப்படின்னு 4 என்டிட்டியாக நம்ம பிரித்தா அவங்க எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணால் அதுக்கு பேர் என்டிட்டி செட். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு புரியுதா? கன்க்ளூஷனாக சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய சிங்கிள் ரோஸை சிங்கிள் ரோவை நாம் என்டிட்டின்னு சொல்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் ரோஸை நாம் என்னென்னு சொல்கிறோம்னா என்டிட்டி செட்டுன்னு சொல்கிறோம். அந்த ரோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நேம் கொடுக்குறோம். அதை தான் என்டிட்டி டைப் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய புக்கில் ஆக்சுவலாக என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்டிட்டியை பற்றியான இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்டிட்டி டைப்னா என்னென்னு சொல்லலை. நாம் இங்கே அதிகப்படியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் என்டிட்டி செட் அப்படின்னா என்னன்றதையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். அண்ட் நாம் இப்போ பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் வந்து டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி. டைப்ஸ் ஆஃப் என்டிட்டின்னு நம்மளுடைய புக்கில் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி அண்டு என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்டிட்டியை பொறுத்தவரை 2 டைப் தான். நம்பர் 1 ஸ்ட்ராங் என்டிட்டி அண்ட் நம்பர் 2 வீக் என்டிட்டி. அப்போது என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்டிட்டியில் கொடுக்கக்கூடிய ஒரு டேபிளில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது. அதனால் அது வந்து டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி கீழே வராது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. இப்போ இந்த ஃபிகர் உங்களுக்கு ஸ்ட்ராங் என்டிட்டியும் வீக் என்டிட்டியும் ஈஸியாக வந்து சொல்லிடும். இப்போது இந்த விஷயத்தை விட்டுருங்க. இந்த ஹேஷ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், கஸ்டமர் அப்படின்றது ஒரு டேபிள்.
அந்த கஸ்டமர் அப்படின்ற ஒரு டேபிளில் எப்படி நாம் இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே கஸ்டமர் அப்படின்ற ஒரு டேபிள். இந்த கஸ்டமர் அப்படின்ற டேபிளில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கஸ்டமரோட நேமு, அவர் மேலா ஃபீமேலா, அவருடைய ஜெண்டர், அவருடைய மொபைல் நம்பர், கஸ்டமர் ஐடி, அவருடைய ஏஜ், இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸாக வச்சுருக்கிறோம். ஓகே ஃபைன். இப்போது ஒரு ஷாப்பில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போவாங்க. அவங்கள வந்து நாம் நேம் மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஒரு ராமசாமின்னு ஒரு கஸ்டமர், அந்த ராமசாமின்னு ஒரு கஸ்டமரை வந்து ஒரு 1000 கஸ்டமர்ஸில் ராமசாமியை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ராமசாமின்னே ஒரு 100 ராமசாமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜெண்டரை வச்சு நாம் பண்ண முடியுமா அப்படின்னா, ஜெண்டர் மேல் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபீமேல் நிறைய பேர் இருப்பாங்க. ஏஜை வச்சு நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. மொபைல் நம்பர் மூலமாக நாம் வந்து தேட முடியுமான்னா அது வந்து ஒரு ஷாப்புக்கு தேடுறது அப்படின்றது ஒரு சிரமமான காரியம். ஆனால் கஸ்டமர் ஐடியை வந்து நாம் என்டர் பண்ணுறதன் மூலமாக அவருடைய நேமு, ஜெண்டரு, மொபைல் நம்பர், ஏஜ் எல்லாமே கிடைக்குது பாருங்கள். அப்போ அந்த கஸ்டமர் ஐடி அப்படின்றது ப்ரைமரி கீ. எந்த ஒரு டேபிளில் எந்த ஒரு என்டிட்டியில் ப்ரைமரி கீ இருக்குதோ அந்த என்டிட்டிக்கு பேர் ஸ்ட்ராங் என்டிட்டி. அண்ட் என்டிட்டி வித் ப்ரைமரி கீ இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராங் என்டிட்டி. அதுவே இப்போது இந்த ஹேஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. இப்போ அட்ரஸ் அப்படின்னு ஒரு என்டிட்டி வந்து வச்சுருக்குறோம். அட்ரஸ் அப்படின்னு சொன்னோடனே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போக முடியாது. அதோடைய ஸ்ட்ரீட் நேம் என்ன, டோர் நம்பர் என்ன, ஃப்ளாட் நம்பர் என்ன, ஏரியா நேம் என்ன, லொக்காலிட்டி, அண்ட் தென் டவுன், ஸ்டேட், கண்ட்ரி, இது எல்லாத்தையுமே நாம் கலந்தது தான் நம்ம அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த ஃபிகரில் ஸ்டேட்டை வச்சு நாம் வந்து ஒரு அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. லொக்காலிட்டியை வச்சு அதுவும் முடியாது. டவுனில் நிறைய ஏரியா இருக்கும், நிறைய ஃப்ளாட் இருக்கும், நிறைய வீடு இருக்கும். அதை வச்சு நாம் என்ன பண்ண முடியாது, ஒரு அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு என்டிட்டியில் ப்ரைமரி கீன்னு ஒன்று இல்லையோ, அண்ட் என்டிட்டி வித்தவுட் ப்ரைமரி கீ இஸ் கால்டு வீக் என்டிட்டி. இப்போ ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டினா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிவிட்டு, அண்ட் என்டிட்டி ஹாவ் ப்ரைமரி கீ இஸ் கால்டு ஸ்ட்ராங் என்டிட்டி, அண்ட் என்டிட்டி வித்தவுட் primary key is called weak entity. Okay, இப்போ நாம strong entity என்னன்னு பார்க்கலாம். A strong entity is one which does not depend on another entity on the schema or database. ஒரு strong entityனா எப்படி இருக்கணும்னா, ஒரே ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய அனதர் என்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஒரே டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய அதர் என்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். ஸ்கூல் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் எடுத்துப்போம். அந்த ஸ்கூல் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் அண்ட் ஸ்டாஃப், டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த என்டிட்டி எல்லாமே ஸ்ட்ராங் என்டிட்டி. A strong entity is the one which does not depend on any other entity. அதர் என்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. எங்கே உள்ள அதர் என்டிட்டி? ஒரே ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய, ஒரே டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய அதர் என்டிட்டியோட அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்த பாயிண்ட்டு, ஸ்ட்ராங் என்டிட்டி வில் ஹாவ் ப்ரைமரி கீ. அதில் கண்டிப்பாக ப்ரைமரி கீ இருக்கும். ப்ரைமரி கீன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இட் இஸ் அ யூனிக் கீ ஐடென்டிஃபயர் விச் அதர் என்டிட்டிஸ் வில் நாட் ஹாவ் இன் தேர் அட்ரிபியூட்ஸ். மற்ற அட்ரிபியூட்ஸ்க்கு இல்லாத ஒரு குவாலிட்டி அந்த ப்ரைமரி கீக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் நாம் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமை வச்சு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ஏஜை வச்சும் நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, மொபைல் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுவே ரோல் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். ரோல் நம்பர் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டூடெண்ட் டு அனதர். இப்போ இந்த இடத்துல ரோல் நம்பர் 1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம்னா, இந்த 1 அப்படின்ற ரோல் நம்பர் ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே ரோல் நம்பர் இருக்காது. பேஸ்ட் ஆன் த கிளாஸ் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ தட் ரோல் நம்பர் இஸ் அ primary key. And now we are coming to the conclusion. Now this table consists of primary key. So the student table is a strong entity. So now this record is called a strong entity record. Now we just see in the above example it is a strong entity because it has primary key. இதில் primary key இருக்குது. primary keyனா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம், it is a unique key. As the roll number, because for everyone roll number varies and it will not be a same. அது வந்து ரோல் நம்பரை பொறுத்த வரையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வித்தியாசமாக தான் இருக்குமே தவிர சேமாக இருக்காது. எந்த ஒரு என்டிட்டி ப்ரைமரி கீயோடு இருக்குதோ அந்த ஒரு என்டிட்டிக்கு பேர் நாம் ஸ்ட்ராங் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ரெப்ரசன்டட் பை ஒன் ரெக்டாங்கிள்.
இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளால் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த எக்ஸாம்பிள், இந்த ஹேஸ்க்கு லெஃப்ட்டில் பாருங்கள், கஸ்டமர் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி, அதுவே அட்ரஸ் டைப் அப்படின்றது வீக் என்டிட்டி. ஸோ கஸ்டமர் அப்படின்ற என்டிட்டிக்கு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ரெக்டாங்கிள். அதுவே வீக் என்டிட்டிக்கு டபுள் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வீக் என்டிட்டியை பாருங்கள். அ வீக் என்டிட்டி இஸ் டிபெண்ட் ஆன் அனதர் என்டிட்டிஸ். ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரே ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய அதர் என்டிட்டியோட டிபெண்ட் ஆகி இருக்கும்னா அந்த என்டிட்டிக்கு பேர் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எ வீக் என்டிட்டி இஸ் டிபெண்ட் ஆன் அதர் என்டிட்டிஸ் அண்ட் இட் டஸ் நாட் ஹாவ் எனி ப்ரைமரி கீ லைக் அ ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டிக்கு ரெண்டு குவாலிட்டி பார்த்தோம். அது ஸ்ட்ராங் என்டிட்டியை பொறுத்தவரையும் அதே ஸ்கீமாவில் அதே டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு என்டிட்டியை அது டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதுக்கு ப்ரைமரி கீ இருக்கும் இப்படின்றது அதோடைய குவாலிட்டி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து வீக் என்டிட்டி. அதை வீக் என்டிட்டியால் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. அட் த சேம் டைம் இட் டஸ் நாட் ஹாவ் ப்ரைமரி கீ. ஸோ அதனால் இதுக்கு பேரை நாம் வீக் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் ரெப்ரசன்டட் பை டபுள் ரெக்டாங்கிள். இதோடைய சிம்பிள் வந்து டபுள் ரெக்டாங்கிள். ஸோ இதோட சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ மார்க்ஸ் அப்படின்றது ஒரு என்டிட்டி. அந்த மார்க்ஸில் வந்து எக்ஸாம், சப்ஜெக்ட், பாஸ், ஃபெயில் இப்படின்னு 3 ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த 3 ஆட்ரிபியூட்டை வச்சு ஏதாவது ஒரே ஒரு ரெக்கார்டை யூனிக்காக எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. இப்போ இதுக்கு அப்படியே ஒரு டேபிள் ஃபார்மட் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். எக்ஸாம், ஃபர்ஸ்ட் மிட்டம் அக்கௌண்டன்சி பாஸ், குவார்டர்லி அக்கௌண்டன்சி ஃபெயில், செகண்ட் மிட்டம் காமர்ஸ் பாஸ், ஆஃப் எலி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாஸ். எந்த கிளாஸ் அப்படின்றது தெரியாது, யாருடைய ரெக்கார்டு இது அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த பாஸ் மார்க்கை வச்சு நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. இது யாரோட மார்க்கு, எந்த ரோல் நம்பர் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த டேபிளில் நாம் ஒரு ரெக்கார்டை தனியாக எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நாம் எந்த ஒரு ரெக்கார்டையும் யுனிக்காக எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில், அதுக்கு ஒரு ப்ரைமரி கீயே இல்லைன்ற பட்சத்தில் அதை நாம் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் த மார்க்ஸ் இஸ் த வீக் என்டிட்டி அண்ட் there are no unique ID or primary key for that entity. அதில் primary key கிடையாது. So they are dependent on the existence of an other entity. அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதர் என்டிட்டியோட ஜாயின் பண்ணி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ மார்க் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். இந்த மார்க்ஸ் அப்படின்ற என்டிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ற என்டிட்டியோட டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்படின்றதுனால த மார்க் இஸ் அ வீக் என்டிட்டி. ஸோ here the student is a strong entity and mark is a weak entity. Hope you understand. Third concept is entity instance. Entity instance na நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், என்டிட்டிக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆர் வேல்யூஸ் ஃபார் த என்டிட்டி. இஃப் வி கன்சிடர் as animals as entity, their instance will be dog, cat, cow, etc. இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு என்டிட்டிக்கும் கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் வி ஹாவ் கன்சிடர் அஸ் அனிமல்ஸை நம்ம ஒரு என்டிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டால் அந்த அனிமல்ஸில் டாகுன்ற வேல்யூ கொடுக்கலாம், கேட்டுன்ற வேல்யூ கொடுக்கலாம், கவுன்ற வேல்யூ கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு என்டிட்டிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ an entity instance denotes the category values for the given entity. ஒரு கொடுக்கப்பட்ட என்டிட்டிக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியான வேல்யூவை கொடுக்கறது தான் என்டிட்டி இன்ஸ்டன்ஸோடைய ஒர்க். ஸோ நம்மளுடைய புக்கில் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹியூமன் அப்படின்றத என்டிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணால் அதை மேல் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் இருக்கும், ஃபீமேல் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அனிமல்ஸில் டாக், கேட், லயன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியும். ஜாப் அப்படின்றத பார்க்கும்பொழுது இன்ஜினியர், டாக்டர், லாயர் அப்படின்ற வேல்யூஸை நம்ம கொடுக்க முடியும். ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு என்டிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் அஜித், விஜய், விக்ரம் இப்படின்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நாம் ஒரு என்டிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் லேப்டாப், மொபைல் இப்படின்னு நாம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் இன்ஸ்டன்ஸ் வேல்யூஸை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத பற்றியான விஷயம். ஸோ இதுவரையும் உள்ள விஷயத்தை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்டிட்டி டைப் and then types of entity instance பற்றியான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம நடத்தின கான்செப்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் த்ரூ கமெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் இதுவரையும் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல்.